மனித வரலாற்றிலேயே ரொம்ப முக்கியமான கண்டுபிடிப்பு தான் தங்கம். தங்கம் தான் அதிக விலை கொண்ட மதிப்புமிக்க பொருள்னு சொல்றாங்க. உலகம் முழுக்க ஒவ்வொரு மனுஷனும் செல்வத்தை குறிக்கக்கூடிய பொருளா தான் தங்கத்தை பார்க்குறாங்க. இந்த நிலையில இன்னைக்கு ஒரு கிராம் தங்கம் அப்படிங்கிறது பல பேருக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் கனவு தான். அந்த அளவுக்கு அதனுடைய நிலை மாறிடுச்சு. ஆனா இந்த உலகத்துல தங்கத்தை விட அதிக விலை மதிப்பு கொண்ட பொருட்கள் நிறைய இருக்கு. அந்த மாதிரி இந்த உலகத்தை சுத்தி மதிப்புமிக்க பொருளாக இருக்கக்கூடிய தங்கத்தை விட விலை மதிக்க முடியாத பொருட்களை பத்தி பார்க்கலாமா? புளுட்டோனியம். இந்த புளுட்டோனியம்னா என்னன்னு யோசிக்கிறீங்க தானே? இந்த பொருளை பத்தி பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. 1938 ஆண்டு தான் இந்த உலோகம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இது அணுகுண்டுக்கு தயாரிக்கப்படக்கூடிய புளுட்டோனியம் மண்ணிலிருந்து இருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலேயே இதற்கு விலை ரொம்ப அதிகம். ஒரிஜினல் புளுட்டோனியம் ரொம்ப அதிகமான விலைக்கு விற்பனை செய்யப்படுது இன்றளவும் கூட. அணுகுண்டு தயாரிக்க பயன்படுறதுனால இதற்கு கடுமையான கிராக் இருக்கு. 1 கிராம் ஒரிஜினல் சுத்தமான பிளாட்டினம் 3 லட்சத்துக்கும் அதிகமா விற்பனை செய்யப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த புளுட்டோனியம் அப்படிங்கிறது ஈக்குவலா பாத்தீங்கன்னா வைரத்துக்கு ஈடு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா சிவப்பு வைரம். வைரத்தை பத்தி நம்ம எல்லாருமே கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்போம். நம்ம எல்லாருக்குமே தெரியும். மின்னும் மிக அழகான பொருள் தான் வைரம். தங்கத்தை விட விலை அதிகம் தான் அப்படின்னாலும் கூட சில சாதா வைரங்கள் குறைவான விலையிலும் கூட நமக்கு கிடைக்கும். ஆனா வைரத்துல சிவப்பு வைரம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அது ரொம்ப அரிய வகை வைரமாக பார்க்கப்படுது. உலகத்திலேயே வெறும் 30 வைரங்கள் மட்டும் தான் இந்த மாதிரி சிவப்பா, அதாவது சிவப்பு வைரமா இருக்கிறதா சொல்லப்படுது. அதன்படி பாத்தீங்கன்னா இதன் விலை மார்க்கெட் கண்டிஷன்களை பொறுத்து மாறுபடுதுன்னு சொல்றாங்க. 1 கேரட் சிவப்பு வைரம் 70 லட்சத்துல இருந்து விற்பனையாகுது. அதாவது 1 கிராம் 3.5 கோடி வரை விலை இருக்காம். கடந்த 2011ஆம் ஆண்டு படி கடைசியாக இந்த வைரம் விற்பனையாகி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா சுமார் 20 கோடி அப்படிங்கிற விலையில விற்பனையாகி இருக்கு. தங்கத்துடைய விலையை ஒப்பிடும்போது 87,000 மடங்கு பாத்தீங்கன்னா இதனுடைய விலை ரொம்ப அதிகம். அடுத்ததா கலிபோர்னியம். 1950ஆம் ஆண்டு தான் இந்த கலிபோர்னியத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு சிந்தட்டிக் பொருள். இந்த பொருள் கலிபோர்னியா ரேடியேஷன் லேப்ல கண்டுபிடிக்கப்பட்டதால இதற்கு கலிபோர்னியம் அப்படிங்கிற பெயர் வச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா பூமியிலிருந்து கிடைக்கும் பொருள். அதனாலேயே இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட கலிபோர்னியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 5000 அணுக்கள் மட்டும்தான். இது மூளை மற்றும் கேன்சருக்கான மருந்தை தயாரிக்க உதவுதுன்னு சொல்றாங்க. அதே போல ஒரு அணு உலைய துவக்கவும் இது உதவுதான். இதனுடைய விலையை கணக்கிடவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு இதற்கு மார்க்கெட் தேவை இருக்கு. அது எதற்காக பயன்படுத்தப்படுது அப்படிங்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா விலையை முடிவு செஞ்சு அதுக்கப்புறமா தான் அதனுடைய மெடிக்கல் யூஸ் பத்தியே பேசுவாங்களாம். உத்தேசமாக தங்கத்தை விட 4.73 லட்சம் மடங்கு இதனுடைய விலை ரொம்ப அதிகம். அடுத்ததா பிரான்சிகம். இது பாத்தீங்கன்னா நம்ம கெமிஸ்ட்ரியில பீரியாடிக் டேபிள்ல கடைசி உலோகமா படிச்சிருப்போம். இந்த உலோகம் கிட்டத்தட்ட உலகத்துல இல்ல அப்படிங்கிற நிலை தான் இப்போ உருவாகி இருக்கு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 20 இருந்து 30 கிராம் பிரான்சிகம் மட்டுமே மனுஷங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது வெறும் 22 நிமிடங்கள் மட்டும் தான் இந்த உலோகம் ஸ்ட்ராங்கா இருக்கும். இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய பிரான்சிகம் 3 லட்சம் அணுக்கள் மட்டும் தான். ஏன் இது ரொம்ப நிமிஷம் இருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா சில மணி நிமிடங்கள்லயே இது கரைஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுனால இது ரொம்ப அரிய வகை பொருளாக பார்க்கப்படுது. இது பாத்தீங்கன்னா சில கேன்சர்களுக்கு மருந்தாக பயன்படுத்த முடியும் அப்படின்னு சில சோதனைகள்ல தெரிய வந்திருக்கு. இதனுடைய விலை 1 கிராம் தங்கத்துடைய 1 கிராமை விட 1.7 கோடி மடங்கு அதிக விலை கொண்டதாக இப்ப